30 வருஷமாக நான் டியூஷனும் நடத்துகிறேன், ஸ்கூலில் வாத்தியாராகவும் இருக்கிறேன். எல்லா மாணவர்களும் சமமாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது முடியாத கதை. அதை நீங்கள் முதல்ல உணரலை. நல்லா படிக்கிறவன் 100 மார்க், நம்ம பையனும் 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க. நான் இதுவரை எந்த மாணவனையும் டியூஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. அந்த மார்க் எடுத்துட்டா மட்டும் நல்ல மாணவன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. நாங்கள் அப்படி நினைக்கல. எல்லாரும் 100க்கு 100 எடுத்தால் தான் அறிவாளின்னு நினைக்கல. ஆனால் அந்த பையனை மாதிரி நம்ம பையனும் 100க்கு 100 எடுக்கணும்னு சொல்ல வர. என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் பேச்சு நடைக்கு நல்லா இருக்கும். மேடை நாங்கள் டியூஷனுக்கு வாங்கன்னு யாரையும் நாங்கள் கூப்பிடலையே. நான் ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்லை நான் படிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகும்போதோ இல்லை மேல் படிப்பு படிக்கும்போதோ எனக்கு மார்க் தேவையில்லை, வெறும் கேடர் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இப்படி பொதுப்படையாக நீங்கள் வைக்கும் போது பிரச்சனை இல்லை. இப்போ நீட்டாக இருந்தோம் எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது, மார்க்கை மதிப்பீடாக நீங்கள் வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால பெற்றோர்கள் வேலை வழி இல்லாமல் அந்த மார்க்கை நோக்கி படிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு. தாங்கள் சாதிக்க முடியாததை தங்கள் பிள்ளைகள் சாதிக்கணும்னா அப்போ நாங்கள் என்ன செய்யறது? இப்போ நான் 10th ஃபெயிலு சார், என் பேருக்கு பின்னாடி டிகிரி இல்லை சார். என் பொண்ணும் 10th ஃபெயிலாக இருக்கணும்னு நான் எப்படி சார் நான் நினைப்பேன்? என் பொண்ணுக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கணும், அவளுக்கு பிடிச்சதை அவள் செய்யணும், என் பையனுக்கு பிடிச்சதை படிக்கணும் தானே ஒரு பெற்றோராக எல்லாருக்குமே இருக்கும். அது இல்லைங்களா? இல்லை சார், விளையாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போகலாங்க சார். அதுவும் இல்லாதவன் எந்த பிள்ளைக்கும் எந்த திறமையும் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த மாணவருடைய திறமையை கண்டறிய வேண்டியதான் நம்மளுடைய வேலை. ஒரு புள்ள செவுத்துல கிறுக்குனுச்சுன்னா அந்த புள்ளைய பலார்னு அடிச்சு யாரு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்றது பேரண்ட்ஸ். ஒரு புள்ள பேப்பர்ல கிறுக்குனா கூட, டேய் உனக்கு டிராயிங் சூப்பரா வரும் போல, நீ டிராயிங் போட்டியில கலந்துக்கடா அப்படின்னு என்கரேஜ் பண்றது ஆசிரியர். ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடுறானங்க, ஓடிக்கிட்டே தெரியுது பாரு அப்படின்னு சொல்றது பெற்றோர்கள். அவன்கிட்ட அத்லட்டுக்கான எல்லா டேர்ம்ஸ் இருக்குடான்னு கண்டுபிடிச்சு அவன் அத்லட்ல கொண்டு போய் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொண்டு போறது ஆசிரியர்கள். நீங்க சிறந்த ஆசிரியரா இருந்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. அது படிக்க வைக்கணும். தப்பு சார், நீங்க முதல்ல தப்பா பேசிட்டீங்க. ஆசிரியரோட வேலை படிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டா போறது அந்த மாணவன் தீர்மானிக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய முதல் பேரண்ட் உலகத்துல இவரா மட்டும் தான் இருக்க முடியும்.